ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணிக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவை தான் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், விஜயாவை பார்த்தீங்கன்னா ரோஹிணி பயங்கரமாக ஏமாற்றிருக்காங்க இவ்வளோ நாள். அந்த விஷயங்கள் இன்றைக்கி எபிசோடில் விஜயாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ விஜயாவும் பார்த்தீங்கன்னா தருமடி அடிச்சிட்டாங்க நம்ம ரோஹிணியை. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கே சந்தோஷமாக இருந்ததுங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ற மாதிரி இவ்வளோ நாளாக பொய் சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச நம்ம ரோஹிணிக்கு இன்றைக்கி ஒரு சரியான ஆப்பு கிடச்சிருக்குது. அதுலேயும் அவங்க முழுமையாக மாட்டலை அப்படின்றது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் அடுத்தடுத்த எபிசோடில் அவங்களுடைய மீதி ஃப்ராடுத்தனங்களும் வெளியில் வந்துடும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லைங்க. இப்போதைக்கு அவங்க மலேசியா மாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பொய்யா சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த உண்மைகள் மட்டும்தான் வெளியில் வந்திருக்குது. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி அழுதுகிட்டு இருக்காங்க. எதற்காக அப்படின்னா, ப்ரௌன்மணி வீட்டுக்குள்ளே வந்துட்டார் இல்லையா, அவர் உண்மைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. முத்து கேட்குறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லா உண்மைகளையும் சொல்லிவிடுங்க. நீங்கள் ஒரு கறிக்கடைக்கார மாமா தான், நீங்கள் மலேசியா மாமா கிடையாது அப்படின்றதெல்லாம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ விஜயாவுக்கு இப்போ குழப்பமாக இருக்குது. டேய், என்னடா சொல்ல வர்ற, அவரை இப்போ எதுக்குடா கூட்டிகிட்டு ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு இதுக்கப்புறம் எல்லாமே சீக்கிரமாக தெளிவாக புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவர் மலேசியா மாமாவை பேச சொல்கிறாரு. அதாவது நம்ம ப்ரௌன்மணியை பேச சொல்கிறாரு. ப்ரௌன்மணி பேசுகிறாங்க, இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற எல்லாருமே என்னை மன்னிச்சிடுங்க. இந்த குடும்பத்துக்குள்ளே நான் வரும்போது உங்கள் யாரை பற்றியும் எனக்கு தெரியாது. நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறீங்க. உங்களை போய் ரோஹிணி ஏமாற்றணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் நான் எங்கள் தெரு இருக்கு இல்லையா, எங்கள் தெருவில் நான் ஒரு கறிக்கடை வச்சுருக்கிறேன். அங்கே நிறைய நாடகம் இதிலெல்லாம் நான் நடிப்பேன். ஸோ எனக்கு நடிக்கணும் அப்படின்றது பேராசையாக இருந்தது. ஸோ அந்த ஆசையை தான் எனக்கு காட்டி என்ன பண்ணாங்க, இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ரோல் மணிரத்னம் சார் படத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது, அதற்காக நீங்கள் இப்போ ட்ரையலாக என்ன பண்ண போகிறீங்க, நடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுவும் இந்த ரோஹிணியோடைய ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அந்த வித்யா பாப்பா எனக்கு ரொம்ப நல்லா பழக்கம், அந்த பாப்பா சொல்லி தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ற அனைத்து உண்மைகளையும் ப்ரௌன்மணி சொல்கிறாரு. ஸோ இப்போது விஜயாவுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு படபடன்னு வருது. என்னடா இது, என்னென்னமோ சொல்கிறாரு, அப்போ இதுதான் உண்மையா, அப்போ ரோஹிணி சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள 1000 கேள்விகள் வருது. ஸோ ப்ரௌன்மணி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் கண்டிப்பாக நடிக்க மட்டும்தான் செஞ்சேன் அப்படின்ற எல்லா உண்மைகளையும் சொல்லவும், அப்போ விஜயா கேட்குறாங்க, அப்போ இந்த பொண்ணு பணக்கார பொண்ணு, மலேசியா பொண்ணு அப்படின்றதெல்லாம் அவள் நிஜமாவே மலேசியா கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே பாருங்கள், எனக்கு அதெல்லாம் தெரியாது, அவங்கள பற்றின விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு தெரியாது. எனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும், அவங்க என்ன நடிக்க சொன்னாங்க, அந்த விஷயங்கள் மட்டும்தான் தெரியும், அதை தாண்டி எந்தவித உண்மைகளும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ ரோஹிணிக்கிட்ட போய் அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு பாப்பா, நிறைய எல்லா உண்மைகளையும் நம்ம ரொம்ப நாள் என்ன பண்ண முடியாது, மறைச்சி வச்சிருக்க முடியாது. அந்த உண்மைகள் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வெளியில் வந்தே தான் தீரணும். அந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நாள்னு நீ நினச்சிக்கோ. இதற்கப்புறமாவது உண்மையாக வாழ ஆரம்பி, தயவு செய்து பொய் சொல்லி வாழாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கைண்டாக ஒரு அட்வைஸும் கொடுத்துட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் பண்ணது தப்பு தான், எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க, அதற்காக என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நான் எதையுமே வேணும்னு பண்ணலை. 2வது முறை இந்த பொண்ணுடைய வாழ்க்கை ரொம்பவே பிரச்சனையில் இருக்குது, என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் இங்கே அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ விஜயா கேட்குறாங்க, அப்போ உண்மையிலே அவங்க அப்பா மலேசியாவில் இருக்காரா, அவர் தான் இறந்தாரா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாருங்கள், எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே ரோஹிணி பாப்பா சொன்னதை மட்டும்தான் நான் சொன்னேன், அவ்வளோதான், மற்றபடி அவங்களுடைய வாழ்க்கையின் ரகசியங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ இப்போ ரோஹிணிக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு. விஜயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டாங்க. முதல்ல அவங்களால இந்த விஷயத்தில் அவங்களால யோசிக்க கூட முடியல, ரோஹிணி இப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி கம்முன்னு ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறாங்க. அண்ணாமலை பல கேள்விகள் கேட்குறாரு, இங்கே பாருமா, எதற்காக நீ எங்களை எல்லாரையுமே ஏமாத்தின, நான் உங்ககிட்ட பல தடவை கேட்டிருக்கேன்ல, உங்கள் அப்பா நிஜமாவே மலேசியாவில் இருக்காரா,
இவர் தான் உங்கள் மலேசியா மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பல தடவை கேட்டிருக்கோம்ல, அப்போயாவது நீ உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. அப்போ எங்களை எல்லாத்தையும் பார்த்தா உனக்கு என்ன கேனைய மாதிரி தெரியுதா? நாங்கள் எல்லாருமே நீ என்ன சொன்னாலும் நாங்கள் நம்புவோம் அப்படின்றதுக்காக எங்கள் எல்லாரையுமே ஏமாத்திருக்க, அப்படி தானே? நான் உங்கள் 3 பேரையுமே, என்னோடய 3 மருமகளையுமே மருமக மாதிரி என்னைக்காவது நான் நடத்தியிருக்கேனா? என்னுடைய பொண்ணு மாதிரி தானே நான் பார்த்துக்கிட்டேன். உங்களை எல்லாரையும் நான் அதட்டியாவது பேசியிருப்பேனா? எப்போவுமே என்னுடைய பொண்ணு மாதிரி தானே நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வருத்தப்படுறாரு. அப்போ ரோஹிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அப்படிலாம் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. என்னம்மா அப்படி இல்லைன்னு சொல்கிற? எல்லாமே நீ தான் பண்ணி முடிச்சிட்டியே, எல்லா தவறையுமே நீ பண்ணி முடிச்சிட்ட. எங்ககிட்டேருந்து எக்கச்சக்கமான விஷயங்களை நீ மறைச்சிருக்க. எப்போ பார்த்தாலும் பொய் மட்டும்தான் வாயை திறந்தாலே சொல்லிக்கிட்டு இருக்க. எங்கள் மாமா அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், இப்போ சிங்கப்பூரில் இருக்கார், டூரில் இருக்கார். எத்தனை பொய்! ஒரு பொண்ணு இத்தனை பொய்யா சொல்லும் அப்படின்ற அளவுக்கு நீ கேவலமாக எக்கச்சக்கமான பொய்களை சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன விடுமா, நான் 3 மருமகளை ஒரே மாதிரி தான் நடத்துகிறேன். ஆனால் விஜயாவை நீ எடுத்துக்கோ. விஜயா எப்போவுமே உனக்கு மட்டும்தான் சப்போர்ட்டாக இருந்தா. மீனாவுக்கோ ஸ்ருதிக்கோ அந்தளவுக்கு அவள் சப்போர்ட்டாக இல்லை. எப்போவுமே ஒன்றை மட்டும்தான் தன்னுடைய மருமகன் சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டே இருப்பாள். ஸோ இப்போ நீ அவளுக்கு என்ன பதில் சொல்ல போகிற? அவளை நினச்சி உனக்கு எந்த கவலையும் இல்லையா? அவள் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப பேசுகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு உரைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோஹிணிக்கு கண்டிப்பாக உரைக்கவே உரைக்காது. ஏன்னா ஒரு விஷயத்த தெரியாமல் பண்ணாதான் அது தவறு. தெரிஞ்சே பண்ணுறது துரோகம் இல்லையா? ஸோ அவங்க எல்லாருக்குமே துரோகம் தான் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இப்போதைக்கு எந்த குற்ற உணர்வுமே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும், ஐயோ நம்ம வாழ்க்கை பறி போயிடுச்சே, முதல் வாழ்க்கை தான் நமக்கு நிலைக்கலை, இப்போ இந்த 2வது வாழ்க்கையாவது நமக்கு நிலைக்கும்னு நினச்சோம், அதுவும் நம்மளை விட்டு இப்படி பறி போகுதே அப்படின்னு சொல்லி தான் வருத்தப்படுறாங்களே தவிர அவங்களுடைய தவறுகளை திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை. அப்போ மனோஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனோஜ்கிட்ட அண்ணாமலை கேட்குறாரு, டேய் உனக்குன்னு தெரிஞ்சு தான் இந்த விஷயம்லாம் நடந்துச்சா? பணம் விஷயத்தில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணீங்க இந்த விஷயத்த, அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு கேவலமாக நீ பண்ண ஆரம்பிச்சிட்ட விஷயங்கள் ஃபுல்லாக. இப்போயும் இந்த விஷயத்துலேயே 2 பேரும் கூட்டு களவாணித்தனம் பண்ணி தான் பண்ணிங்களா? உண்மையை சொல்லு. நீங்கள் பண்ணதிலே கேவலமான தப்பு அதுன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதை விட கேவலமாக ஒரு தப்பு வேறு பண்ணியிருந்துருக்கீங்க, அது எனக்கு இப்போ தானே தெரியுது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு. இருந்தாலும் இதையெல்லாம் காதில் வாங்கிக்கவே இல்லை ரோகிணி. அவங்களுக்கு ஐயோ மாட்டிக்கிட்டோமே அதில் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க மனசு வலித்து ஃபீல் பண்ணலாம் செய்யலை. ஸோ அப்போ மனோஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐயோ இல்லைப்பா, எனக்கு எந்த விஷயங்களுமே தெரியாது. நானே இப்போ உங்கள் கூட எனக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது. நான் எப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என்ன வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி மனோஜ் ரொம்பவே நொறுங்கிட்டார். ஏன்னா அவர் வாழ்க்கையில் தன்னுடைய அம்மாவை விட அடுத்த இடம்தான், ஆனால் ரோகிணி தான் முதல் இடம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஸோ இப்போ அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய சோகத்தை தான் கொடுக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டார். ஐயோ நம்ம இப்படி இருக்கிறதுனால தான் அவள் அப்படி இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே உடஞ்சி போயிட்டார். ஸோ இப்போ அதில் அவர் மேலேயும் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் அவர் ரோகிணியை சந்தேகப்படலை, சந்தேகப்படும்படி ரோகிணி நடந்துக்கலை. வாடகை விஷயத்தில் மட்டும்தான் அவருக்கு சந்தேகம் வந்துச்சு. அதுலேயும் ஏதேதோ சொல்லி அவரை சமாளித்து ஏமாற்றி அந்த விஷயங்களையே முடிச்சிட்டாங்க ரோகிணி. ஸோ ரோஹிணி ஒரு மிகப்பெரிய தில்லாலங்கடி அப்படின்ற விஷயம் இப்போ தான் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குது. இப்போ விஜயா வர்றாங்க, பார்த்திங்கன்னா பல்லார்னு அரைஞ்சு தள்ளிடுறாங்க ரோஹிணியை. ஏய் நீ என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? என்னை எதுக்கிட்டு இப்படிலாம் ஏமாத்துறேன்? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அப்போ என்னை பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி தெரியுதா? அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இதில் விஜயா ரொம்ப இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது விஜயாவும் நம்ம மனோஜும் மட்டும்தான். மற்ற யாரும் இதில் அந்தளவுக்கு பெருமளவில் பாதிக்கப்படலை அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா மற்ற யாருக்கும் இதில் பெருசாக எந்த அளவுக்கும் பாதிப்பும் கிடையாது. ஆனால் இவங்க தான் இவங்களை அதிகப்படியாக நம்பினாங்க இல்லையா, அதனால் ரொம்பவே உடஞ்சி போயிட்டாங்க. ஸோ இப்போது நீ வீட்டை விட்டு மரியாதையாக வெளியில் போ அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி ரோகிணியை வெளியில் தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ரோகிணி நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி விடாப்பிடியாக சண்டை போடுறாங்க. ஸோ அதோடு தான் இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருந்தாங்க.
நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா நான் மனோஜோட தான் வாழ்வேன், மனோஜ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பேசுகிறாங்க. பட் மனோஜ் வந்து அவங்களுக்கு எந்த வகையிலையுமே சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா அவங்க பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய துரோகம் இல்லையா. அதனால் மனோஜாலையும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவர் வந்து ஏற்றுக்கவும் மாட்டார் அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியுது. அதனால் அவரும் கோபமாக இருக்கிறதுனால அதெல்லாம் என்னால் முடியாது ரோஹிணி, தயவுசெய்து இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. ஸோ விஜயா கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க. இதற்கப்புறம் ரோஹிணி என்ன பண்ண போகிறாங்க, இதற்கப்புறம் இன்னும் சூழ்ச்சி பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுலே தான் இருக்க போகிறாங்களா, இல்லை கொஞ்சமாவது திருந்தி வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜா மனது மாதிரி வர்ற வரைக்கும் பொறுமையாக தன்னுடைய வாழ்க்கையை கடந்து போக போகிறாங்களா அப்படின்றது நமக்கு அடுத்தடுத்து வர எபிசோடில் தாங்க தெரிய போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.